வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாங்க முட்டமா என்னென்று செய்யறன்றத பார்க்க போறோம். அதுக்கு முதலாவதா இந்த அரிசி வறுத்து கொண்டிருக்கிறோம். அரிசி மாவை வடிவா நாங்க உரல்ல இடிச்சு அதுக்கு பிறகு அந்த பச்சை மாவை நல்ல வடிவா வறுத்து கொண்டு இருக்கிறோம். பாத்தீங்கன்னா தெரியும், நாங்க இப்ப வறுத்து கொண்டு இருக்கிறோம். மழையா இருக்கிறதால கொஞ்சம் இறைச்சலா இருக்குது. இதுக்குள்ள நாங்க என்ன அடிச்சு வச்சிருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா 6 ஊர் முட்டையும் நல்லெண்ணையும் சீனியும். இது எல்லாத்துலயும் அளவு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இது எல்லாத்தையுமே நாங்க கலந்து நல்ல வடிவா சீனி எல்லாம் கரையிற மாதிரி அடிச்சு வச்சிருக்கிறோம். இந்த அரிசி மாவை நல்ல வடிவா பொன்னிறமா வறுக்கணும்னு சொன்னவா இன்னொரு ஆன்டி தான் அதை செய்து கொண்டிருக்கிறா. என்ன பிரச்சனைனா, நாங்க இங்க நல்லா வறுக்காட்டி முட்டமா வேலைக்கு அந்த சக்கு பிடிச்ச மாதிரி பழுதா போயிரும். அதனால நல்ல வடிவா பொன்னிறமா நாங்க வறுக்கணும். அப்ப இப்ப நாங்க வறுத்து கொண்டு இருக்கிறோம். அங்கால நாங்க முட்டமா செய்து கொண்டிருக்கிற டைம் இங்கால மழை அப்படி அடிச்சு பெஞ்சு கொண்டிருக்குது. திடீரென்று வந்த மழை தான், ஆனா சரியான மழை. இப்ப கொஞ்சம் குறைஞ்சு கொண்டிருக்குது, பரவாயில்ல. பூக்கண்டுக்கு தண்ணி விடுற மாதிரி மழை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ மழையும் வந்ததால கொஞ்சம் வெயில் வெப்ப எல்லாம் குறைஞ்சு நல்ல கூலா இருக்குது. இப்ப நாங்க இதுக்குள்ள இன்னொரு ஆட் பண்றோம். அதுதான் உளுந்த வடிவா திரிச்சு வறுத்து திரிச்சு அந்த மாவை நாங்க 2 சுண்டு இந்த அரிசி மாவோட கலக்குறோம். கலந்து ரெண்டையும் நல்ல வடிவா பொன்னிறமா வறுத்து கொண்டிருக்கிறோம். உளுந்துட வாசமே நல்ல தனி வாசம், நல்ல வாசம் அடிக்குது உளுந்து. அந்த உளுந்து வாசமும் அரிசி மாவும் சேர்ந்து ஒரு நல்ல வறுத்திக்கு நல்ல ஒரு வாசம் வருது. அதுவும் மலைக்குள்ள இந்த வாசம் உண்மையாவே நல்லா இருக்கு. சரியான ஆசையா இருக்குது. முட்டை மாவு இப்ப சாப்பிடுவோம், இப்ப முடியும். இப்ப நாங்க அந்த கலந்து வச்சிருக்கிற நல்லெண்ணெய், முட்டை, சீனி அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு அந்த நல்ல வடிவா கிண்ட போறா. பாருங்கோ, நல்ல வடிவா ஆறுதெல்லாம் மெல்லமா கிண்டுறா. உண்மையாவே நாங்க தனிய நல்லெண்ணெய் தனிய முட்டை சாப்பிட்றோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த மனம் எல்லாம் இருக்கும். ஆனா உண்மையா இப்படி முட்டை மாதிரி செய்து தரைக்க நாங்க அடிக்கடி, முக்கியமா நான் அடிக்கடி சாப்பிடுவேன். எனக்கு சின்னன்லேருந்தே ரொம்பவே விருப்பம். இதுக்குள்ள நாங்க உளுந்து, அரிசிமா, முட்டை, நல்லெண்ணெய் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதால எங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு நல்ல சத்துள்ள உணவா இருக்கும். இந்த காலத்துல சின்ன பிள்ளைகளுக்கு இது நல்லாவே இருக்கும். ஆனா இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல கணக்க பேரண்ட்ஸ் இந்த ஜங்க் ஃபுட்டுக்கே வாங்கி வாங்கி கொடுக்குறாங்க சின்ன பிள்ளைகளுக்கு. அது உண்மையாவே சின்னன்ல ஒபேசிட்டி அப்படி கணக்க பிரச்சனை. சின்ன பிள்ளைகளே இன்சுலின் எடுக்கிறார்கள் கணக்க பேரை நாங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியான சத்தான உணவுகள் செய்து கொடுத்தா சின்னன்லயே நாங்க அவைக்கு சத்தான உணவுகளை செய்து கொடுத்தா அவைக்கும் அந்த பழக்கம் வந்துடும். அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு அவை வளரேக்கு அதை பாஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்களே இந்த மாடர்ன் ஃபுட் அதுகளுக்கு அடிமைப்படுத்தினா பிள்ளைகளை அவையும் அடுத்த ஜெனரேஷனுக்கு அதைத்தான் கொண்டு போயிடும். ஸோ நாங்கள் தான் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இதுகளை காட்டணும். கூட்டுமா, இந்த முட்டமா, இதுகள் எல்லாம் இப்போ உண்மையாகவே காண்றது சரியான அருமையாக இருக்குது. இப்படியானதுகளும் கட்டாயம் பேரண்ட்ஸ் எல்லாருமே செய்து கொடுக்கணும். இதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் மஞ்சளும் உப்புத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். அந்த மஞ்சள் என்னத்துக்குன்னா அந்த முட்டையிட அந்த வெடுக்கு மனம் இருக்கும். அந்த மனத்தை எடுக்கிறதுக்காக மஞ்சளும் உப்பு ஒரு ஒரு கொய்யளவுக்கு போடுறது அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொண்டு வரும். எல்லாத்தையும் போட்டு நாங்கள் இப்போ கிண்டி கொண்டு இருக்கிறோம். மஞ்சத்தூள் என்னத்துக்கு போடுறது? வெடுக்கு மனம் போகிறதுக்கா? வெடுக்கு போகிறதுக்கோ? அதுக்கு தான். உப்பு டேஸ்டுக்காக போடுறது. எத்தனை வயசுல பழகினீங்க இது செய்ய? பதினஞ்சு 20 வருஷமா இந்த ஆன்டி செய்து கொண்டிருக்கிறா. நாங்க அடுப்புல தான் செய்யறோம், வெளியில பெரிய சட்டி வச்சு. இப்ப முட்டமா கொஞ்சம் கொஞ்சமா அதுல கலர் எல்லாம் மாறிக்கொண்டு வருது.
விறகு எடுக்கிறதா பாத்தீங்கன்னா அந்த நல்ல வாசம் எல்லாம் சேர்ந்தோ எல்லாம் திரண்டு நல்ல வடிவா வந்து கொண்டிருக்குது. நல்லெண்ணெய் வாசம் எல்லாமே நல்லா இருக்குது. தனியா நல்லெண்ணெய் மணக்கிற டேஸ்ட் இருக்கு, ஒரு மாதிரி இருக்கும் வந்து. ஆனா இப்படி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கேக்க நல்லா இருக்கு. பாட்டு சாப்பிடட்டா? கொஞ்சம் கையில தாரீங்களே. சுடுமே சீனி குறைவா இருந்தாலும் ஓகே. இவா தாங்க, இவாக்கு கொடுப்போம் கொஞ்சம். ஆனா சீனி குறைவா இருந்தாலும் ஓகேம்மா, நல்லது தானே. போடணுமா? சீனி கொஞ்சம் காணாதன்னு திருப்பி போடுறாங்க. எனக்கு குறைவா இருந்தாலுமே ஓகே தான், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் போட்டா நல்லா இருக்குமன்றீனம். அப்போ அதனால போடுறீனம். சீனி குறைவா வேணுமான ஆட்கள் வந்து நீங்க குறைவாவே செய்து கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. சுகர் அவ்வளவு விருப்பம் இல்லாத ஆட்கள். நாங்க நார்மலாவே இதுக்கு போடுற அளவை விட நல்லா குறைச்சி தான் போட்டுருந்தாங்க. ஆனா அதுல சீனி அளவு குறைவா இருந்தது. அப்ப அதனால இன்னும் ஒரு கொஞ்சம் போட்டிருக்கிறோம், போட்டு கிண்டி கொண்டிருக்கிறோம். இப்ப எல்லாமே அந்த திரண்டு வந்து கொண்டிருக்கோம். ஆனா இன்னும் கொஞ்சம் அந்த நல்ல அந்த அறுவலா முறுமுரண்டு வரணும். அப்ப அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பொன்னுரமா மட்டும் வறுக்கணும். அப்பதான் நல்ல வடிவா இருக்கும். வடிவா இருக்கும்ன்றதை விட சாப்பிட நல்லா இருக்கும். என்ன சொன்னீங்க? ஓ ஓ ஓ அவ என்ன சொல்றானா நல்ல இறக்கலாமா? அவ என்ன சொல்றானா நாங்க வறுத்த அரிசிமா வந்து எப்படி முறுமுரண்டு இருக்குமோ அதே மாதிரி இது வரணும். முறுமுரண்டு வரைக்க நாங்க இறக்கலாம். அதுக்கு முதல் இறக்கினா தான் அந்த சில வேளை அந்த சக்க பழுதா போயிரும். என்ன அடுப்புமே வந்து கவனமா எரிக்கணும்ன்றவா. ஏண்டா இன்னும் நல்ல கூட நாங்க எரிச்சோம்டா கீழால வந்து அடி பிடிச்சிடும். அதனால ஓரளவு நடுத்தரமா எரிச்சு கொண்டு இருக்கணும். அடுப்பை பார்த்து வேணுமெண்டா கூட்டலாம், வேணுமெண்டா குறைக்கலாம். அடுப்புல கொஞ்சம் கவனம் இருக்கணும்னு சொல்றா. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல இறக்கிடுவோம், செய்து கொண்டிருக்கிறா. உண்மையாவே வந்து முட்டைமான்றது வந்து யாழ்ப்பாண ஆட்கள் தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொன்னாங்க. உண்மையாவே சத்துள்ள சாப்பாடு, அதை யாருமே மறக்கல. அது வந்து முட்டைமான்றது வந்து தனியாவே சில பேருக்கு முட்டைமான்றது பிரியாணி இமோஷன்ன்ற மாதிரி முட்டைமா இமோஷனா இருந்திருக்கு. முக்கியமா சாரி எங்களோட ஃபேமிலியில கிண பேருக்கு அது இருந்திருக்கு. அதோட இந்த மழையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நல்ல மழை பெஞ்சுது. அந்த மழை பெய்கிற டைம் நாங்கள் அந்த முட்டை இடி முடிக்குது. மழை பெய்கிற டைம் இப்படி செய்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த நல்ல வாசம், மழைக்கு அந்த மண் வாசம், அதோட அங்கால நெருப்பு மூட்டி விறகு எல்லாம் வச்சு நாங்கள் முட்டைமா செய்து வந்துருக்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்குது. அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்கல, அது ஒரு ஃபீலிங் மாதிரி. மழை வந்து எங்களோட பூக்கண்டு எல்லாரையுமே வந்து குளிக்க பார்த்துட்டு போயிட்டுது. கனகாலமா தண்ணி நாங்கள் அடிக்கலேன்னு சொல்லலாது. என்ன நாங்கள் ஒவ்வொரு நாளுமே அடிக்கிறோம். நாங்கள் இந்த வெக்கைக்கு கட்டாயமே தண்ணி தேவை. ஸோ அடிக்கிறோம் நாங்கள். ஸோ போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ற. ஆல்மோஸ்ட் இறக்க போகிறான்னு தான் நினைக்கிறேன். இப்போ உடனே சாப்பிட விட மாட்டிட்டோம். மீண்டா சுட நாங்கள் அந்த முட்டை மாவு சாப்பிட்டா வயிற்று குத்துன்னு சொல்கிறவே. அப்போ கொஞ்சம் ஆற விட்டுட்டு தான் அதை சாப்பிடணும். ஆனாலும் நான் உடனே அதை சாப்பிட்றேன் நான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகி கொண்டு வருது. இது பொன்னிறமாக வேற ஓணும் அப்படி என்ன
பொன்னிறமா வரணும். மணல் மாதிரி இருக்குமன்றி நம்ம அந்த குறுமணல் மாதிரி குட்டி குட்டி அந்த கட்டியாவும் அப்படி இருக்கணுமெண்டு அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே நான் லாஸ்ட் டைம் முட்டமா விருப்பம்ண்டு இன்னொருடத்தை ஆர்டர் பண்ணினாங்க. ஒரு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுனாங்க. விலையும் கூட ஆனால் டேஸ்டும் இல்லை. வெறும் அந்த உளுந்துமா எல்லாம் வந்து அந்த உளுந்தமா எல்லாம் கணக்க போட மாட்டேன். நம்ம செய்யறாக்கள் என்ன அரிசி மாவு தான் கூட போடுவேன். டேஸ்டும் இருக்காது. முட்டை எல்லாம் குறைச்சு போடுவேன். நல்லெண்ணெய் அதை குறைச்சு போடுவேன். அதுதானோ. அதுதான் லாபத்துக்காக பாப்பினோம். இல்ல விலையும் கூடத்தான் நாங்க வாங்கிக்க. அந்த விலைக்கு சரியானதே இல்ல தரோம். வாங்கோ சூனாப்பானா. நீங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களா? ஏன் ரெடி ஆகலையா? எங்களுக்கு சரியான பசி வேற. நான் இதை சாப்பிடுவா இல்ல சோறை சாப்பிடவான்னு வெயிட் பண்றேன். இந்த பக்கத்தையும் அப்படியே காட்டுறேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் நாங்க தண்ணி அடிக்கிறோம். நான் நீ ஒரு 2 நாளுக்கு அடிக்க தேவையில்லை. அவ்வளவு மழை. அப்படியே வந்து எல்லாரையுமே குளிக்க வாத்துட்டு போயிட்டுது. அப்படியே அங்காளாவே முட்டமா செய்து கொண்டிருக்கணும். எனக்கு ரொம்பவே பசிக்குது. அப்ப தேங்காய் பால் போட்ட சோறும் அதோட நல்லா பிரட்டின இறைச்சி கறியும் தான். பார்த்தீங்கன்னா மழைக்கு வெளியிலேருந்து சாப்பிட சூப்பராக இருக்கும். நான் போய் சாப்பிட போறேன். இனி கொஞ்ச நேரத்துல இருக்கலாம். என்ன கொஞ்சம் கொஞ்சமா வறுபட்டு கொண்டிருக்கு. எனக்கு பசிக்கிறதுனால சாப்பிடலாம். ஃபைனலி முட்டமா எங்கட ரெடி. இறக்கின பிறகு நான் நிச்ச வீடியோ உங்களை காட்டுறேன். எல்லாமே ஓகே. ஒரு 1 மினிட்ல இறக்க சரி. ஸோ நான் சாப்பிட போறேன். எப்படி இருக்குன்னு பாப்பா. முட்டமா சரியான சூடா இருக்கு. அதான் ரொம்பவே சூடா இருக்கு. ஸோ கொஞ்சம் ஆற விட்டு தான் டேஸ்ட் பண்ணுவோம். பட் நல்லா